உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் 5, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம். வாருங்கள், இன்றைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்ப்போம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம். பஞ்சாங்கம் அக்டோபர் 5, 2025 ஞாயிற்றுக்கிழமை. புரட்டாசி வளர்பிறை, திரையோதசி திதி மதியம் 3:04 வரை இருக்கும். அதன் பிறகு சதுர்தசி திதி தொடங்கி அக்டோபர் 6 மதியம் 12:24 வரை தொடரும். நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் காலை 8:01 வரை இருக்கும். அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் 6 காலை 6:16 வரை தொடரும். பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரம் அக்டோபர் 6 காலை 6:16 தொடங்கி அக்டோபர் 7 காலை 4:01 வரை தொடரும். யோகம் கண்ட யோகம் மாலை 4:34 வரை இருக்கும். அதன் பிறகு விருத்தி யோகம் தொடங்கி அக்டோபர் 6 மதியம் 1:13 வரை தொடரும். கரணம் தைதுளை கரணம் காலை 4:12 மதியம் 3:04 வரை இருக்கும். அதன் பிறகு கரக்கரணம் தொடங்கி அக்டோபர் 6 காலை 1:48 வரை தொடரும். பின்னர் வணிஜ கரணம் அக்டோபர் 6 காலை 1:48 மதியம் 12:24 வரை இருக்கும். அசுப காலம் ராகு காலம் மாலை 4:38 6:06 வரை இருக்கும். யமகண்ட காலம் மதியம் 12:15 1:43 வரை இருக்கும். குளிகை காலம் மதியம் 3:11 4:38 வரை இருக்கும். துர்முகூர்த்தம் மாலை 4:32 5:19 வரை இருக்கும். வர்ஜ்யம் மதியம் 1:57 3:26 வரை இருக்கும். சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை 4:47 5:35 வரை இருக்கும். அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11:51 12:38 வரை இருக்கும். அமிர்த காலம் இரவு 10:50 12:19 வரை இருக்கும். ஆனந்தாதி யோகம் ராட்சச யோகம் காலை 8:01 வரை இருக்கும். அதன் பிறகு சரயோகம் அக்டோபர் 6 காலை 6:16 வரை தொடரும். பின்னர் சுஸ்திர யோகம் தொடங்கும். சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை 6:23 சூரிய அஸ்தமனம் மாலை 6:06 நிகழும். சந்திரோதயம் மாலை 4:58 சந்திராஸ்தமனம் அக்டோபர் 6 காலை 5:13 நிகழும். சூரியன் இன்று கன்னி ராசியில் இருப்பார். சந்திரன் இரவு 12:45 வரை கும்ப ராசியில சஞ்சரிப்பார். அதன் பிறகு மீன ராசிக்குள் பிரவேசிப்பார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைய அதிர்ஷ்ட எண் 9. வாருங்கள், இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். அக்டோபர் 5, 2025 ஞாயிற்றுக்கிழமை. இந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற தன்மை கொண்ட துணிச்சலான படிகளை எடுக்கும் நேரமாகும். எனவே தயக்கங்களை மறக்கி உறுதியான முடிவுகளை எடுத்து வரும் வாய்ப்புகளை கையாளுங்கள். இன்றைய நாளில் நீங்கள் நம்பிக்கையுடன் எடுத்துள்ள தீர்மானம் உங்கள் வாழ்க்கையை எதிர்பாராத விதமாக மாற்றக்கூடும். தற்போது முழுமையாக புரியாமலும் இருக்கலாம். ஆனால் பழைய தொடர்புகளை மீண்டும் பரிசீலித்து தேவையில்லாத பிணைப்புகளில் இருந்து விடுபடுவது முக்கியம். உங்கள் மனம் முழுமையாக தொழில்துறை வளர்ச்சி மற்றும் எதிர்கால திட்டங்களின் மீது கவனம் செலுத்தியுள்ளதால் உணர்வு மற்றும் தெளிவுடன் முடிவுகள் எடுப்பது அவசியம். நீங்கள் திருமணத்திற்கு முன் இருப்பவர்களாக இருந்தால் புதிய உறவை ஆரம்பிப்பதில் இன்றைய நாள் ஒரு ஆரிய வாய்ப்பு வழங்குகிறது. வர்த்தகம், முதலீடு போன்றவற்றில் இன்று செய்த முயற்சிகள் எதிர்காலத்தில் பெரிய லாபங்களை உருவாக்கும். உங்கள் பணியில் காட்டும் திறமை மற்றவர்களிடமிருந்து உங்களை பிரித்துவிடும். மேலும் குடும்பம் மற்றும் சக ஊழியர்களை உந்துவதையும் மறக்காதீர்கள். ஏனெனில் இந்நேரம் புதிய வாய்ப்புகளாலும் வெற்றியின் பரிமாணங்களாலும் நிறைந்துள்ளது. வாழ்க்கையை முன்னேற்ற சிறந்த ஆரம்பம் முதலில் மற்றொருவரின் சொல்லுகளை கவனமாக கேட்டு கடினமாக உழைப்பதில் இருக்கிறது. ஏனெனில் இந்த 2 பழக்கங்கள் உங்கள் வாழ்வில் மெதுவாகவே நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தும். நம்பிக்கை என்பது மனதில் வளர்ந்த ஒரு அழகிய செடி போல. இதன் மூலம் உள்ளே இருந்து மனிதன் பலமாக மாறுகிறது. இந்நேரத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனிப்பது முக்கியம்.
குறிப்பாக இரத்த அழுத்த பிரச்சனைகள் இருந்தால் கூடுதலாக கவனம் செலுத்துங்கள். கூடுதல் வருமானம் தேட உங்கள் படைப்பாற்றல் மற்றும் புதிய யோசனைகளை பயன்படுத்துவீர்கள். அவை உங்களுக்கு புதிய பாதைகளை திறந்து காட்டும். இன்று உங்கள் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும், ஏனெனில் உங்கள் வாழ்க்கை துணை உங்களை சிரிக்க வைக்கும் முயற்சிகளை செய்யும். மேலும் நெருங்கிய நண்பர் உங்கள் கவலை காலங்களில் உங்களை ஆதரிக்கும். நினைவில் வையுங்கள், நேரத்தை விட முக்கியமானது இல்லை. அதனால் அதை சீராக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அதே சமயம் வாழ்க்கையில் சமநிலையை பேணும் விதமாக குடும்பத்திற்கும் போதுமான நேரம் ஒதுக்குங்கள். இந்த நாள் உங்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு ஆரிய நினைவிடமான தருணமாக மாறக்கூடும். இன்றைய நாள் உங்கள் மனக்கலக்கங்கள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க தடையாக இருக்கலாம். ஆனால் உங்கள் பிஸியான அன்றாட நடவடிக்கைகளில் இருந்து சில நேரம் தனக்காக ஒதுக்கினால் மனசான் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை ஒன்றாக அனுபவிக்க முடியும். குடும்ப உறவுகள், குறிப்பாக அத்தமாம்கள் மற்றும் உறவுகளுடன் உங்கள் தொடர்புகள் இன்னும் நெருக்கமானதும் இனிமையானதும் ஆகும். மேலும் எந்த ஒரு சமூக அல்லது குடும்ப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கலாம். சிலர் தேவையற்ற குற்றச்சாட்டுகளை எழுப்ப முயற்சிக்கலாம். எனவே உங்கள் சக்தியை முழுமையாக வேலை மற்றும் உங்கள் முக்கிய பணிகளில் கவனம் செலுத்துவது நியாயமானது. இந்நேரத்தில் பொருளாதார நிலை சிறிது கட்டுப்பாட்டில் இருக்கலாம். ஆகையால் செலவுகளில் மிதமான தன்மையை பேணுங்கள். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. அதிக மன அழுத்தம் உடல்நல குறைபாடுகளை அதிகரிக்கக்கூடும். தற்போதைய சூழலுக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் வரும். அவற்றில் உங்கள் திறமை மற்றும் முயற்சியை சரியான முறையில் வெளிப்படுத்துங்கள். காதல் தொடர்புகளில் சிறிய குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் பொறுமை மற்றும் சமநிலை செயல்பாடுகளால் நீங்கள் ஒவ்வொரு சவாலையும் வெற்றிகரமாக கடந்து செல்ல முடியும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்டத்தை உங்கள் பக்கமாக்குகிறது. மேலும் சுயநம்பிக்கையுடன் எடுத்த முயற்சிகள் சிறப்பாகவே முன்னேறி வருகின்றன. புதிய வருமான வழிகள் தெரிந்து கொள்வது உங்கள் பொருளாதார நிலையை கடந்த காலத்தை விட வலுப்படுத்தும். பெரியோரின் அறிவுரைகளை புறக்கணிக்க வேண்டாம். அவர்கள் சொல்வது உங்கள் பாதையை வெளிச்சமிடும் வழிகாட்டியாக இருக்கும். நிலம் மற்றும் சொத்துக்களுடன் தொடர்புடைய விஷயங்களை உரையாடலுக்கும் புரிதலுக்கும் அடிப்படையில் சரி செய்வது நல்லது. இன்று எந்த ஒரு நித்தி பரிவர்த்தனையையும் தவிர்த்தல் ஞானமானது. இல்லையெனில் பணப்பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இளைஞர்கள் எதிர்பார்த்த வெற்றியை எடுக்காத வேளையில் சற்று மனச்சோர்வு ஏற்படலாம். ஆனால் அதை அனுபவமாக பார்க்க வேண்டும். காதல் வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுக்க சில நேரம் சிக்கலாக இருக்கும். இதை சமாளிக்க எளிய வழி உங்கள் உள்ளத்தின் குரலை கேட்கவும். பெரும்பாலும் அதே குரல் உங்களை சரியான முடிவுக்கு வழிநடத்தும். எப்போதும் உண்மையான பெரிய இதயமுடையவரை தேர்வு செய்யுங்கள். வெளிப்புற காட்சி அல்லது பார்ப்பதற்காக அல்ல. மற்றவர்களின் வெளிப்புற நடத்தை மட்டும் பார்த்து முடிவு செய்யாமல் அவர்களுடைய உள்ளுணர்வை உணர்வது முக்கியம். இன்றைய நாளில் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது நெருங்கிய நண்பருடன் நீங்கள் மனசாட்சியுடன் இணைந்து நேர்மையான உரையாடலை அனுபவிப்பீர்கள். இதனால் எதிர்கால திட்டங்கள் தெளிவாக உருவாகும். வணிகம் மற்றும் பண சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களின் அனுபவங்களை பார்த்து நீங்கள் பல தவறுகளை தவிர்க்கலாம். நினைவில் வையுங்கள், உறவுகள் வார்த்தைகளால் அல்ல, இதயத்தின் உணர்வால் உருவாகும். புதிய ஆரம்பத்திற்கு இன்று மிகவும் சாதகமான நாள். உங்கள் காதல் வாழ்க்கையில் புதிய புத்துணர்ச்சி உங்களை உங்கள் விருப்பங்களுக்கு அருகே கொண்டு வரும். உங்கள் காதல் உறவு மேலும் ஆழமானதும் நிலையானதும் ஆகும். ஆனால் முன்னேறுவதற்கு முன் உங்கள் உறவு வெறும் கவர்ச்சியால் சுரண்டப்படுகிறதா அல்லது உண்மையான இதய பிணைப்பால் இருக்கிறதா என்பதை ஆராய்வது அவசியம். தொழில் நிலைப்பாட்டிலும் இப்பொழுது உங்கள் திறமையை வெளிப்படுத்தி ஒரு முக்கிய படியை எடுக்க நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது உங்கள் வசதி பகுதியை விட்டு வெளியே வந்து புதிய சூழலில் நடந்து பார்க்க நேரம் வந்துவிட்டது. இதனால் புதிய அனுபவங்களையும் சந்தித்து உங்கள் திறமைகளை மேலும் வலுப்படுத்த முடியும். உங்கள் திட்டங்களை உருவாக்கி வெற்றிகரமாக நிறைவேற்ற உங்கள் வாழ்க்கை துணையோ அல்லது நெருங்கிய நண்பரோ சொல்வதை புறக்கணிக்காதீர்கள். ஏனெனில் அவர்களின் பார்வை உங்களுக்கு பயனளிக்கும். இன்று நீங்கள் கூட்டத்தில் இருந்தாலும் தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குவீர்கள். மற்றவர்களின் கருத்துக்களை கவனமாக கேட்குவது உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவுவதோடு அவர்களுக்கு மதிப்பும் உண்டாக்குவோம். சுயபிரேரணையுடன் புதிய பயணத்தை அனுபவித்து உங்கள் மனதை திறந்திடுங்கள். எப்போதும் விழிப்புடன் மற்றும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் இன்றைய நாள் புதிய தொடக்கத்திற்கு மிகவும் ஏற்றது. நினைவில் வையுங்கள், ஆரம்பம் வலிமையுடன் இருந்தால் இலக்கை அடைவது எளிதாகும். கடினமான நாட்கள் கடந்துவிட்டன. நீங்கள் பொறுமையும் முயற்சியும் கொண்டு அனைத்து தடைகளையும் கடந்துள்ளீர்கள். எனவே மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு சிறிது ஓய்வு எடுத்துக் கொள்ளவும்.
அலுவலகத்தில் ஒழுங்கும் குறைவான மன அழுத்தமும், காதல் வாழ்க்கையில் அமைதி உங்களுக்கு மனநிலை நிலைப்பேற்றத்தை வழங்கும். இன்றைய நாள் உங்கள் சிறந்த திறமைகள் மகிமையையும் மரியாதையையும் மட்டுமல்லாமல் புதிய நிதியியல் வாய்ப்புகளையும் தரிசிக்கிறது. நீண்டகால முதலீடுகளுக்கு திஸ்னதுக்கு ரொம்ப சாதகமான நேரம். ஆனால் வணிகத்தில் சில சவால்களை சந்திக்கலாம். அவற்றை பொறுமையுடனும் அறிவுடன் சமாளிக்க வேண்டும். கூட்டாண்மையில் செயல்படும் போது வெளிப்படை மற்றும் நேர்மையை கடைபிடிப்பது வெற்றிக்கு தலைவணிகமாகும். அரசியல் தொடர்புடையவர்கள் விரும்பிய பொறுப்புகளை பெற வாய்ப்பு உள்ளது. ஆனால் தேவையற்ற சட்ட ரீதியான சிக்கல்களில் சிக்காமல் இருப்பது நல்லது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடும். மேலும் அவர்கள் விரும்பிய பணியில் வெற்றி பெறும் முழு சாத்தியம் உள்ளது. உடல் நலத்தை எளிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். சமநிலையற்ற உணவு பழக்கங்கள் வயிற்று வலி, வாயு அல்லது பிற உடல்நிலை பிரச்சனைகளுக்கு காரணமாகலாம். சில புதிய பரிசோதிக்கப்படாத அம்சங்களும் வெளிப்படும். அவற்றை நீங்கள் நாளின் முடிவில் புரிந்து கொள்வீர்கள். ஆகவே உங்கள் தேவைகளில் கவனம் செலுத்தி உங்கள் உடலும் மனமும் சமநிலையுடன் இருக்கச் செய்ய நேரம் ஒதுக்குவது முக்கியம். உண்மையில் இந்த காலம் உங்கள் சுயவிகாசத்துக்கும் உங்களை மேம்படுத்துவதற்குமான சரியான நேரமாகவும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. மேலும் இன்று திரையோதசி மற்றும் சதுர்தசி திதிகளின் சஞ்யோகத்தில் சில சிறப்பு பணிகளை செய்யவும் சில பணிகளை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்படுகிறது. உங்களுக்காக இன்றைய செய்ய வேண்டிய 4 மற்றும் செய்யக்கூடாத 4 பணிகள் பின்வருமாறு. இன்று என்ன செய்ய வேண்டும்? 1. சூரிய தேவனை வழிபட்டு நீர் அர்ப்பணிக்கவும். ஞாயிற்றுக்கிழமை சூரியனை வழிபடுவதால் ஆரோக்கியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கிறது. அத்துடன் தொழில் மற்றும் அரசாங்கப் பணிகளில் நன்மை மில்லதா. இதனால் நாள் முழுவதும் நேர்மறை ஆற்றல் நிலைத்திருக்கும். 2. துபுசர்ஃப் புதிய நிதி அல்லது வணிக முடிவுகளை மாலை 4:34 பிறகு எடுக்கவும். ஏனெனில் அந்த நேரத்தில் விருத்தியோகம் தொடங்கும். இது செழிப்பையும் நிலைத்தன்மையையும் தரவல்லது. இந்த காலகட்டத்தில் செய்யப்படும் வேலை நீண்ட காலத்திற்கு நன்மை பயக்கும். 3. தேவைப்படுபவர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு உணவு மற்றும் உடை தானம் செய்யுங்கள். ஞாயிற்றுக்கிழமை தானம் செய்வதால் எதிர்மறை கிரகங்களின் தாக்கம் குறைகிறது மற்றும் பணம் தொடர்பான தடைகள் நீங்குகின்றன. இந்த புண்ணிய செயல் உங்கள் நிதி வாழ்க்கையை நிலையானதாக மாற்றுகிறது. அஸ்க்தீசஸ் 4 குடும்பத்துடன் நேரத்தை செலவிட்டு கூட்டாக உணவு உண்ணுங்கள். வசதி ஞாயிற்றுக்கிழமை சூரியனை நீற்று நாள். இது குடும்ப உறவுகளை வலுப்படுத்த இந்த மங்களகரமானதாக கருதப்படுகின்றது. இதனால் வீட்டில் நல்லிணக்கமும் அமைதியும் நிலவுகிறது. இன்று என்ன செய்யக்கூடாது? 1. ராகு காலத்தில் மாலை 4:38 6:06 எந்த பெரிய நிதி முடிவையும் எடுக்க வேண்டாம். இந்த நேரத்தில் செய்யப்படும் காரியங்கள் தடைகளையும் இழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக பண முதலீடு அல்லது புதிய ஒப்பந்தத்தை இந்த காலத்தில் தவிர்க்கவும். 2. சண்டைகள் அல்லது வாக்குவாதங்களிலிருந்து விலகியிருங்கள். ஞாயிற்றுக்கிழமை தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடுவதால் சூரியனின் ஆற்றல் கலக்கமடைகிறது. இது சமூக மதிப்பு மற்றும் மன அமைதி இரண்டையும் பாதிக்கிறது. 3. முடி அல்லது நகங்களை வெட்ட வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை இப்படி செய்வதால் வீட்டில் சுகுசாந்தி மற்றும் தன் லாபத்தில் தடை ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. இந்த நாள் உடலுக்கு ஓய்வளித்து ஆத்ம சிந்தனை செய்வதற்கானது. 4. அதிகப்படியான எண்ணெய் அல்லது காரமான உணவை தவிர்க்கவும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய தேவனின் நாள். அவர் பித்தம் மற்றும் ஆற்றலை குறிக்கிறார். அதிக கனமான உணவு ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் மற்றும் சோம்பலை அதிகரிக்கலாம். இதனால் நாளின் நன்மை தரும் நேரம் வீணாகலாம். இன்று அக்டோபர் 5, 2025 ஞாயிற்றுக்கிழமை நிதி விஷயங்களில் சமநிலை மற்றும் எச்சரிக்கை இரண்டும் தேவை. நாளின் தொடக்கத்திலிருந்து மதியம் வரை சில குழப்பங்கள் அல்லது திடீர் செலவுகள் ஏற்படலாம். குறிப்பாக வீட்டுத் தேவைகள் அல்லது உடல்நலம் தொடர்பான விஷயங்களில். முதலீடு செய்வதில் அவசரப்படுவதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் கண்ட யோகம் மாலை 4:34 வரை செயலில் உள்ளது. இது இழப்பு அல்லது குழப்பமான முடிவுகளை ஏற்படுத்தக்கூடும். இதற்கு பிறகு விருத்தி யோகம் தொடங்குகிறது. இது நிதி ரீதியாக நன்மை பயக்கும். இந்த நேரத்தில் புதிய ஒப்பந்தங்கள், முதலீடுகள் அல்லது வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கலாம். நீங்கள் ஒரு புதிய திட்டம் அல்லது பணம் தொடர்பான திட்டத்தில் காம் செய்ய விரும்பினால் மாலைக்கு பிறகான நேரம் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும். ராகு காலம் மாலை 4:38 6:06 வரை உள்ளது.
இந்த காலத்தில் எந்தவிதமான பரிவர்த்தனை, பண முதலீடு அல்லது பெரிய நிதி முடிவுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும். சம்பளம் வாங்கும் மக்களுக்கு இந்த நாள் போனஸ், ஆம்பட் சம்பக்டம், ஊக்கத்தொகை, ஊத்தர அல்லது நிலுவையில் உள்ள ஸ்பாத்தோஸ் நிறுவலில் உள்ள பணம் வருவதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடும். அதே நேரத்தில் ஆப்பாருள்கு வாடிக்கையாளர்களிடமிருந்து பணம் பெறுவதற்கும் புதிய ஒப்பந்தங்கள் உருவாவதற்கும் அறிகுறிகள் உள்ளன. பங்குச்சந்தை அல்லது ஊக வணிகத்தில் தொடர்புடையவர்கள் காலை நேரத்தில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடலாம். ஆனால் மாலைக்கு பிறகு நிலைத்தன்மையும் சிறந்த வருமானமும் கிடைக்கக்கூடும். ஒட்டுமொத்தமாக இன்றைய நாள் செலவு மற்றும் முதலீடு இரண்டிலும் சமநிலையுடன் இருக்க வேண்டும் என்ற செய்தியை தருகிறது. காலை நேரத்தில் பொறுமையுடன் செயல்படுங்கள் மற்றும் மாலைக்கு பிறகு புதிய நிதி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.